வாணி டியூட்டரிங் இது என்ன அடிக்க மேடம் கலர் வந்து ஏரல் நாங்கள் லண்டனில் வந்து அந்த நிலத்துக்கு அடிக்கிறோம் கொண்டு என்ன பண்ணு கொஞ்சம் தாங்க பழத்தை சாப்பிடலாம் இஞ்சி கூப்பிடுவோம் கலர் சொல்லுவாங்க காலை திறந்துட்டு வந்த நாங்கள் இந்த காலத்து நெறிப்பட்டபடியே காலத்து சுடுக்கிற மாதிரி இந்த காலமை சாப்பாடு பாலப்பம் அரிசிமா பாலப்பம் பாருங்க. ஹாய் வணக்கம் மக்களே, காலை வணக்கம் மக்களே. என்னென்னு சொன்னால் இப்போ நேரம் சரியாக 9 மணி. நார்மலாக நேற்றெல்லாம் 5 மணிக்கு ஒலிம்பிட்டேன். ராத்திரி இன்றைய படுக்க லேட்டாக போனால லேட்டாக ஒலிம்பி எல்லாம் வடியாக முழியை கிளி தொட்டியில் வடியாக முழி அந்த சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறேன். இன்றைக்கி என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டையும் காட்டி நான் இன்றைக்கி என்னென்ன இப்படியே காலையில் ஒலிம்பி பின்னர் என்னென்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ வீடியோவில். அதைத்தான் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். நேற்றையான வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நான் எல்லாம் இந்த தேசி மரங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டினான். இன்றைக்கு நார்மலாக வீட்டையும் இருக்க சுற்றி சும்மா சின்ன வீடியோ காட்டி போட்டு என்னுடைய மனைவி வீட்டை போகிறோம். மனைவிൻ്റെ சொந்த இடம் வந்து தெல்லிப்பலை. அவள் வந்து இடம்பெயர்ந்து வந்து இங்கே மடத்தடியில் இருந்தவன். நாங்கள் தோட்டஞ்சி நாங்கள் வந்து மடத்தடியில் அந்த ரோட் சைட் மடத்தடி அதில் தோட்டம் செய்யும்போது பக்கத்தில் தான் அந்த வீடு. பக்கத்தில் இருக்கும்போது சைட் அடித்தான் மக்கள். அப்போ ஒரு வயசு தான், அந்த வயசில் சைட் அடிக்கத்தான் தோண்டும். அப்போ சைட் அடித்து லவ் பண்ணி தான் மேரி பண்ணினான். அப்போ அவன் வீட்டை போகிறோம். அவன் வீட்டையும் காட்டி போகிற வழியில் ரோட்டு வழியை உங்களுக்கு பேலாரி வீதி ரோட்டையும் காட்டி ஊரில் அந்த மடத்தடியும் காட்டுறேன் உங்களுக்கு. அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்களே. மற்ற அம்மா வந்து பாலப்பம் சுட்டு வச்சுக்கிறா, அதையும் சாப்பிட போகிறோம். இப்போ அதே மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சொல்லிட்டேன். அதையும் பார்த்துக்கிட்டு மற்ற வந்து நீங்கள் வந்து யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே பேர் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும். ஓகே மக்களே, பாருங்க அப்படி இருக்குது இந்த வீட்டை பாருங்க. இந்த வீடியில் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் கட்டி கொடுத்த வீடு. இது வந்து 23 வருஷம் இந்த வீடு. நான் வந்து யூகேக்கு வரும்போது தான் இந்த வீடு கட்டினது. அந்த 23 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட நான் கட்டினது. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படி கட்டினது என்ன வேணாங்க இருந்தாங்கன்னு முதல் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரி, அப்படியே வாங்க வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலமை சாப்பாடு பாலப்பம் அரிசிமா பாலப்பம் பாருங்க எப்படி இருக்குண்டு. லண்டன்லேயும் பார்த்துருப்போம் பாலப்பம், இங்கேயும் பாருங்க எப்படி இருக்குண்டு. ஊர் பாலப்பம் தான் சூப்பராக இருக்கும். சுட சுடும்போது காட்ட முடியலை. அங்கே வந்து நாங்கள் இதுக்கு சம்பளம் போட்டு சாப்பிட்றோம். முட்டை பாலப்பம் எல்லாம் போட்டு சாப்பிட்றோம். நாங்கள் நல்லா இருக்கும். இந்த மனைவி சுட்டு தருவாங்க பாலப்பம், நல்லா இருக்கும். இதோட இந்த மனைவி பார்த்துன்னு இருந்தால் கவலைப்படுவேன். தனக்கு தான் சாப்பிட்டு வந்து சாரி குமாரி. அடுத்த மேலே வரும்போது ஃபேமிலியோட வேறு வாழுது. இந்த மாதிரி தனியாக வந்து அடுத்த மேலே ஃபேமிலியோட வாழும். நல்லா இருக்குது, சூப்பர். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வீடு காட்டி 23 வருஷம். நாங்கள் வந்து நார்மல் அதை மாடியில் நார்மல் பங்களான்னு சொல்லுவோம் இது லண்டனில். இதுதான் வீடு. இப்போ கிட்டடியில் பெயிண்ட் அடித்தது. பழைய வீடு தான், பழைய மாடல் வீடு. கிட்டடியில் பெயிண்ட் அடித்தது. அப்படி வாங்க மொட்டை மாடியை கொண்டு வர்றோம். மொட்டை மாடி சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இருக்கிறேண்ணா. நைட் வீடியோ இருக்கா போடத்தான் போகணும். நைட்டில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு ஃபாலோ பண்ணி. ஹாய், எப்படி இருக்கீங்க என் பிரதர் ஜிம்மியில் பொக்கி பாருங்க. மொட்டை மாடி பழையாவது சீட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. பழையாவது சீட்டு வந்து அப்படி பழுதாகாமல் இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கழுவி விட்டால் சரி, பேசா கழுவுதில் அங்கால ஒரு பேக்கிங் பார்த்தீங்களா. லொக்கேஷனை காட்டுறோம் பாருங்க. பாருங்க எங்கட வீட்டை வந்து உண்மையில் இது 6 வரப்பு காணி. இந்த வீட்டை சுற்றி எல்லாம் நல்ல கொய்யா காயெல்லாம் இருக்குது பாருங்க. பழக்கைக்காக சொன்னோம் அம்மா கொஞ்சம் தாரம் கொண்டு போக சொல்லி. கொய்யா மரத்தை பார்த்தீங்களா அப்படி நிற்கிறேன் கொய்யா மரம். நேற்றைய வீடியோ நம்ம உள்ளுக்கு பின்பக்கம் எல்லாம் மடியாக அவங்களை காட்டினான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காணி தோட்டக்காணி யாரும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்கு ஒரு மணியாக. அவங்கள ரூபாய் பள்ளிக்கூடம் அப்படியே எங்களோட உழவை பேருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரங்கள் இஞ்சால இதில் நேற்று காட்டினான் உங்களுக்கு. மாமரங்கள் அப்படி வாங்குவோம். மொட்டை மாடி
போக்கூட பாருங்க, பழைய காலத்து போக்கூட கீழே சமைக்கஞ்ச வேறு மேலே. இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, கிட்டடையெல்லாம் அடித்த பெயிண்ட். என் தம்பி வந்து பெயிண்டர் தான், அவன் தான் அடித்தவன். இது இந்த வீட்டுக்கு வந்து என் தம்பி தான் பெயிண்ட் பண்ணினவன். அவன் வந்து அவன் பெயிண்டர் ஆக்கள் வச்சு செய்தவன். பாருங்க அப்படி நீட்டாக செய்திருக்கான். அப்படியே பாருங்க எங்கள்கிட்ட சோழியை பாருங்க, இவ்வளவு சோழை. நேற்று என் வீட்டை கீழே காட்டினான் நேற்று, பின்பக்கம் இப்போ மேலால் அப்படியே காட்டுறேன் சும்மன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த வீட்டை சுற்றி ஒரே இயற்கை என்ன எல்லாமே இருக்குது. கருவேப்பிலை கண்டு சமைக்கக்கூடிய சாமானியம் இருக்குது, சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம். அடுத்த எமர்ஜென்சி சமைக்கக்கூடிய மாதிரி வாழையை பார்த்தீங்களா எப்படின்னு. அப்படியே பாருங்க எங்களோட சென்மைக்கு சேச்சாங்கால இந்த கோயிலில் இப்படியே திருந்தாசி அடிக்கும் 5 மணிக்கு. அப்போயே நாங்கள் ஒளிம்பிடுவோம். நார்மலாகவே திருந்தாசி அடிக்கிற சத்தத்துலேயே ஒளிம்பிடுவோம். முந்தி நாங்கள் சின்னத்தில் இருக்கும்போது கோயிலுக்கு 6 மணி பூசின்னா உடனே எல்லாம் ஒளிம்பி டக்கு ஓடிடுவோம். பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. வீட்டை சுற்றி சோளை தான் பாருங்க. வயசு போன 2 பேரும் இப்படி வீட்டை வச்சுக்கிட்டு பாருங்க. இப்போத்தைய ஜெனரேஷன் இப்படி வச்சுருக்குமா என்று எனக்கு உண்மையிலே தெரியாது. நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பழைய காலத்தாக்கள் இப்படி வீட்டை வச்சுருக்கின்ற பாருங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது பாருங்க, இதை சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பூவை பார்த்தீங்களா, செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவே. இந்த காவம் வந்து இங்கே தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த காலத்து நெறிப்பட்டபடியே காலத்து சுழுக்கிற மாதிரி இந்த காவம் இஞ்சியை வந்து சாப்பிட்டு இருக்கும். 2-3 காவம் இருக்குது. இதை புரியும்பா தெரியும். இதோட இதுலேயே நித்திர ஓடுற இரவில் பாருங்க. அப்படியே பறவைகளே நாங்கள் வளர்க்குற மாதிரி எங்களுக்கு இதை சந்தர்ப்பம் உண்டு. அங்கே வெளிநாட்டில் வந்து கூட்டுக்க வளர்க்குறோம், இங்கே கூடு தேவையில்லை. சுதந்திரமாக பறக்குது, வந்து சாப்பிட்டு போகும், நாய்களோட விளையாடும். பார்த்தீங்களா இப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. வளவு சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. வாழையில பார்த்தீங்களா, வாழையல் வாழைக்குள்ளியை பார்த்தீங்களா. இதெல்லாம் நல்ல விலைக்கு விற்கலாம். அப்பா சொல்லுவார், தாங்கள் சாப்பிட மாட்டோம் நிறைய வாழைப்பழம். எனக்கு கொண்டு ஒரு குலை வச்சு வரோம், அது பழத்தை ஒன்று கொண்டு சந்தையில் கொடுத்துட்டாராம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இது வந்து பழைய காலத்து வீடு. நான் இப்போ கட்டி வந்து 23 வருஷம். நான் ஆல்ரெடி சொன்னேன் அவங்களுக்கு எத்தனை வருஷம் உண்டு. ஆனால் இப்போதைய மாடலில் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். என் தம்பி வந்து பெயிண்டர், அவன் தான் ஆக்கில் வச்சு இதெல்லாம் செய்தவன் சூப்பராக. வேறுங்க எப்படி பெயிண்ட் அடிச்சிருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி அடிச்சிருக்கான். இந்த கலர் வந்து யாரு நாங்கள் லண்டனில் வந்து அந்த நிலத்துக்கு அடிக்கிற இடம், நிலத்துக்கு ஃப்ளோ போட்டு அதை அடிக்கிறேன். ஆனால் நீங்கள் டிசைன் மாதிரி போட்டிருக்கேண்ணா, இதை வந்து டிசைன் மாதிரி அப்படியே போட்டிருக்கேன் நாங்கள் ஃப்ளோ போட்டு கலரில். இது நிலத்துக்கு நாங்கள் கூடுதலாக அங்கே பாவிக்கிறோம் லண்டன். மரம் மாதிரி தான் அப்படியே இருக்குது. இன்னும் இந்த சைட்டெல்லாம் நல்ல வடிவாக கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு கோடு கூடுறாடே நல்லா இருக்குது கொடுக்கணும். இதெல்லாம் பாருங்க பழைய காலத்து வீட்டை இப்படி புது வீடு மாதிரியே வச்சுக்கிறோம் பாருங்க. 3 ரூம், ஒரு ஹோல், மற்ற பெரிய ஹோல். இது பாருங்க, இது அப்படியே பெரிய ஹோல். இதெல்லாம் நிலத்துக்கெல்லாம் இப்போ போட்டோம் நாங்கள். இப்போ 1 மாதம் இருக்கு பெயிண்ட் அடித்தேன்னு அப்படி அடித்து இப்படியே லைனை கொடுத்துன்னு வந்து நாங்கள். இங்கே வந்து கேஸ் சிலிண்டர் வந்து வெளியெல்லாம் வைக்கணும். இப்போ வெளியில் நீங்கள் எவ்வளோத்துக்கு வைக்கிறீங்களோ இலங்கையில் உங்களுக்கு பாதுகாப்பு. உள்ளுக்கு வச்சா கேஸ் லீக் ஆனாலும் இது வெளியில் என்னென்னா கேஸ் வெளியில் காற்றோட உடம்பாக்க நாங்கள் வெளியில் சும்மா நோமலாக வச்சுக்கிறோம். இதுக்கு ஒரு கவர் ஒன்று போடணும் போடணும். பாருங்க இப்படியெல்லாம் அந்த மாதிரி படியால் அங்கே போகலாம். இதெல்லாம் வடிவாக கொடுத்துருக்காங்க. இந்த மேலே பாருங்க, மேலே வந்து இதெல்லாம் ரீப்பே. அந்த ரீப்பே வந்து எப்படி ரீப்பே கட்டிச்சு பெயிண்ட் போட்டு அப்படியே அது பாக்ஸ் சும்மா அடித்தாங்க பெயிண்ட். என்ன மேலே அப்படி அடிச்சிருக்கேன், சூப்பராக இருக்கேன். இதெல்லாம் அடித்து செய்திருக்கு, நல்லா இருக்குது. இதெல்லாம் இதுக்கு மானிஸ் அடிக்கிறாரு, அடிச்சிங்க மானிஸ். இதுக்கு மானிஸ் இருக்குது. இது மானிஸ் கொஞ்சம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் படிவாக நான் கொடுக்க சொன்னேன். இதுக்கு மானிஸ் அடிச்சிருக்கேன். இதுக்கேண்ணா இதுக்கு வந்து மானிஸ் அடிச்சிருக்கான். இங்கே கண்ணாடி உடைஞ்சிருக்கிறான். 2 கண்ணாடியே உடைஞ்சாமா. அப்போ இதை கவனமாக இதே மாற்றி போட்டு இதுக்கு திருப்பி ஒரு வானிஸ் கொண்டு விடுவோம். இதை பார்த்தீங்களா பெயிண்ட் நான் கீறி இருக்கேன். என்ன மாதிரி இருக்கிறீங்களா இப்படி ஒரு கண்ணி மாதிரி கோடு கொடுத்துருக்கேன். இது சாப்பாட்டு டேபிள். இந்த சின்ன பங்களாவை நான் உங்களுக்கு காட்டுருப்பாங்க. லைட் போடலாடா. இது வந்து இதெல்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க. லைட் பவர் காணா, லைட் பவர் ஒன்று வாங்கணும். என்ன இது வந்து இல்லை எப்படி மேலெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க. இல்லை சூப்பராக இருக்குது. சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வாங்குவோம். இது என்ன சாமான் நம்ம மிஷின் இதான் பெயிண்ட் அடிக்கிற மிஷின் நம்ம வாங்கி வச்சுக்காம பாருங்க. எல்லாம் நல்ல நீட்டாக வேலை செய்திருக்காங்க. ஆக்களை வச்சு செய்கிறோம். நல்ல பெயிண்டிங், நல்ல உழைக்கிற ஆள் பாருங்க. பீஸ் எல்லாம் இதெல்லாம் படம் கீறினீங்களோ எப்படி கீறி வச்சுக்கிட்டு நல்ல வடிவாக இருக்குது. பூவெல்லாம் கீறி சூப்பராக இருக்குது, அழகாக இருக்கேன்னு நல்லா இருக்கும். வந்து இதெல்லாம் புரிமாரிங்கள் இதுக்கெல்லாம் புரிம்பா பே பண்ணணும் என்ன கீர்னாக்கு. கீர்னாக்கு மாத்திரமா
அதெல்லாம் கலர் ஒரு கலர் நான் தான் சொன்னேன் இந்த கலரை கொடுக்க சொல்லியா வடிவாக இருக்குமெண்டு. ஆனால் பிள்ளை நல்லா மாவுளு கேட்ட கலர் தான் கொடுத்துருக்கு. இனி அங்கே ரூமில் தேவையில்லை. அதான் உண்மையாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படி வீடு இருக்குன்னு சொல்லி நான் மொட்டை மாடி முதல் காட்டிட்டேன். இதெல்லாம் முதல்ல காட்டியாச்சு மொட்டை மாடி. இந்த படியை அப்படி நல்லா இருக்கேண்ணா. இதெல்லாம் இருக்கிறது சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி காட்டிட்டேன், நல்லா இருக்குது. இப்படியே கொண்டு வந்து இப்படி மேலே காட்டு, இப்படி திருப்பி இந்த சக்கம் எப்படி இருக்குன்னு வேணுங்க. உண்மையில் இதில் இருந்தாலும் எங்களை ஏசி தேவையில்லை, ஃபேன் தேவையில்லை, ஜாலியாக இருக்குது, சூப்பர். இந்த வளவு உண்மையில் நல்ல இயற்கையான வளவு எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம எங்களோட பிள்ளைகளும் வந்து தான் சந்தோஷப்பட்டுருக்கும். நேற்று எல்லாம் நீந்தி சூப்பராக வீடியோ எல்லாம் போட்டுறான், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களே. முளைக்கண்ணில் நேற்று காட்டிட்டேன், நேற்று வீடியோவில் பார்த்துட்டேன். இதெல்லாம் நேற்றுலாம் காட்டிட்டேன். நேற்று தொட்டிக்கெல்லாம் குளிச்செல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி அப்படியே என்னென்னு சொன்னால் அப்படியே என் மெனையை விட்ட போகிறோம் வாங்க. அப்படி போகும்போது காட்டிக்கொண்டு போகிறோம் வீடியோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெள்ளாளி ரோட்டுக்கு போகிறோம் பாருங்க. எங்களோட கோயிலில் பாருங்க, சென்ட் மைக்கேல் சர்ச். இந்த இது அங்கே அத்தேண்ட வீடு, கலாத்தேண்ட வீடு. இது எங்களோட எல்லாம் சொந்தக்காரன், எல்லாம் பக்கம் சொந்தக்காரன். இது எல்லாம் எங்களோட சொந்தக்காரர்கள் இப்போ இந்த வீடு எல்லாம் பாருங்க. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் படி எல்லா வீடுகள்லாம் இல்லை. அவங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க, வந்துட்டு தான் எவ்வளோக்கும் தெரியாது நம்ம வந்து இன்னும் எல்லாருக்கும் சொல்லாதான் வந்தேன். இன்னும் நல்லா இருக்குது, இடங்கள்லாம் நல்ல சோழி அஞ்சலை வீடுன்றா. இதில் கடை ஒன்று இருக்குது பாருங்க. வீடியோ எடுக்கவும் பேமாங்கடா, ஆக்கள் பார்த்து முராட்சி பார்த்துட்டு போகிறேன். இதாச்சும் விடுறேன். இங்கே என்ன எங்களுக்கு இருந்து விடு கல்யாணம். இது பெலாலி ரோட்டு. இஞ்சால வந்து யாழ்ப்பாணம், இஞ்சால பெலாலிக்கு போகுது. இதில் ஒரு கடை இருக்காரு, அப்படியே போகிறோம். ஒரே சத்தமாக தான் இருக்கு மேம். என்ன கீழ் சென்டர் இது கடை இருக்கு? என்ன அது மிளகரி கடை? புதுசாக தருங்க. அதில் ஒரு கீழ் சென்டர் கடை இருக்கா? இப்படியே மெனையை விட்ட போகிறோம். இதெல்லாம் மடத்தறி, இதெல்லாம் மடத்தறியானே, நாங்களாம் மடத்தறியானே. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை பாருங்க பெலாலி. இதுக்கு டயராக இருக்கிற நீங்கள் இருந்தால் உங்களோட வீடு இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸ் போடுங்க, நாங்கள் இதுக்கிட்ட தான் இருக்கிறேன். இதெல்லாம் கடையில் என்ன இப்போ நிறைய கடையில் வந்து வரேன். அன்றைக்கு வந்தேன் நான் எடுக்கல. இதை நடந்து வரலாம், பக்கத்தில் வீடு. பின்பக்கத்தில் எங்களோட வீட்டு பின்பக்கத்தில் போகலாம், அடைச்சி கிடையாது. இப்போ என்ன இதில் ஒரு டெய்லர் கடை ஒன்று இருக்குது கிட்ட. ஒரு சோல்ஸ் தைக்க கொடுத்துறேன். இஞ்சான் நான் சோல்ஸ் தைக்கிறேன், நல்லா தைப்பாங்க. இதில் வீடு கேட்டு போகும். ஓகே, வேறு என்ன நினைக்கிறேன்? ஷார்ட்ஸ் ரெடியா? ஓகே. இதெல்லாம் சொந்தக்காரன் வீடு. இதெல்லாம் சொந்தக்காரன். இது வாணி டியூட்டரி. இது நான் கடிக்க மேடம். ஒரு வீடு இருந்தால் வேன் நிற்கிது, கடிச்சியே வாங்க கொண்டுடுவேன். எல்லாம் சொந்தக்காரன் என்ன இப்போ காண்டினும் எல்லோரும். இன்னும் யார் ஓட்டிக்கிடா தெரிஞ்ச முடியாது. இந்த எல்லாம் இங்கே இதுக்கெல்லாம் எங்களோட வேற கிட்ட. ஆனால் தோட்டங்கள் செய்கிற தோட்டக்காரன் விட ஆயினும் பார்த்தீங்களா? போகலாம். ஓகே, தோட்டம் எடுப்போம் வீடியோ. வேட்டு தோட்டம் இதெல்லாம் எடுக்கலாம். வேங்க தண்ணி ஓடுது வேக்கல் அப்படின்னு வேணும். பெரிய கிணறு. இதான் எங்கள் மனைவி இடம்பெயர்ந்திருந்த வீடு. அங்கே போகிறோம். பார்த்தீங்கன்னா குருவி கூடு இருக்கு. ஆனால் குருவியை காணணும். மெக்வேல சொன்ன ஓகே. குருவி கூடு வந்து இதுக்கான குருவி இல்லையா? கோழியை பேரஞ்சிடும். கோழியெல்லாம் வளர்க்குறீங்களா என்ன? கதவு திறந்து வெளியில் போகாதோ? கதவு திறந்துட்டு வந்த நாங்கள் முந்தி கோழி வளர்க்குங்க அம்மாட்ட சொல்லி வளர்க்க சொல்லுவோம். என்ன எந்த ஸ்டோரியை சொல்கிறேன், லவ் ஸ்டோரியை வாங்க. எப்படி லவ் நான் இஞ்சா இடம்பெயர்ந்து இருந்தவன். இதுக்கெல்லாம் நான் தோட்டம் செய்த நாங்கள். இப்போ நாங்கள் முந்தி அப்பா குத்தகை செய்தது. இப்போ இந்த அப்பா மோசம் போன பிறகு இந்த அப்பாட்ட கொடுத்து அப்பா வந்து குத்தகை செய்தவர். இதுதான் எங்களோட தோட்ட காணி. இப்போ வேறு யாக்கள் செய்யணும், காணிக்கார வாங்கிடணும். அப்போ இதில் ஒரு சின்ன பாதை ஒன்று இருந்தது. இஞ்சா நாங்கள் பெப்போல் வந்து கல்லறு பயத்தில் பெப்போல் எல்லாம் கொண்டு வைக்கிறோம் நாங்கள். அப்போ இஞ்சாலாம் அப்படியே என் மனைவியை இடம்பெயர்ந்து இருக்கும்போது நான் சைட் அடித்தது. சைட் அடித்து தான் லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டினாங்க. அதுதான் பேருங்க அப்படின்ட்டு. அதுதான் வெளியில் வார என்ன இதெல்லாம் கொத்துறாக்கும்ரா என்ன? நல்லா இருக்குன்னு. இங்கே மாடு நிற்கி வாங்க. மாடு
2 மாடு. உண்மையாக இயற்கையாக தான், இடங்கள்லாம் நல்ல இயற்கையாக மாட்டை பாருங்க. ஏன் நம்பர் போட்டுக்கிற? ஏன் ரவி என்ன மாட்டுக்கு நம்பர் போட்டுட காதில்? அடே ஊசி போடுறோன்னு சொன்னால் நம்பர் எழுதுதா? மனுஷருக்கு இப்படி கொண்டு வந்தாங்கடா ஓகேன்னு. பெரிய எங்களுக்கு இப்படி தான் செய்ய கொஞ்சம் கூட இப்படி தான் வரப்போ. இல்லை தேசி மரங்கள்லாம் நிற்கிது. எங்கட விட்ட ஒரு தேசி தானே. இதே ஒழிஞ்சு கறிகளை டக்குன்னு சமைச்சு போட்டு பிடிக்கலாம் வேணும் பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை உழவுலாம் சூப்பராக கிடாஞ்சு இல்லை நீட்டாக கிடாக்கண்ணே. அங்கே திருப்பி வாங்கி போடணும். வெத்திரி அழிச்சு போட்டீங்களே இங்கே. நான் 2014 வரைக்கும் 100 வெத்தில இருந்தேன். என்ன ஒக்கச்சோக்கம் என்ன இது ஒரு பாம்பு வேற இந்த கரையாம்புத்தான் எல்லாட்ட விட்டையும் கிடாது. இது பாம்பு வேற ரவி கரையாம்புத்துக்கு எங்கட விட்டு பின்னுக்கு போல எல்லாம் கிடக்கு. அந்த வெத்தில நிற்க நல்லா இருந்த இடம் என்ன இதுகளுக்கெல்லாம் பயம். சரி அந்த பாம்பு வாழைத்தோட்டத்தை பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு. வாழைத்தோட்டத்தை பாருங்க இங்கே அந்த மாதிரி என்ன சூப்பராக இருக்கு. தண்ணியெல்லாம் ரைக்கிறதாக்கும் பெரிய வாழை என்ன. இதே காணும் ஒரு நேரம் சாப்பாடுக்கு என்ன விடைண்ணா இல்லை வாழை. அங்கால கோழி கூடலாம் கிடக்கு. எனக்கு பயம்டா இங்கே பாம்பு. முந்தி பாம்பு பயம் இல்லை. இப்போ முந்தி நாங்கள் வந்து தோட்டங்களுக்கெல்லாம் திரியிறாங்க பாம்புன்னு. இப்போ பயமா இல்லை. நல்லா இருக்கு அந்த காத்தோட்டமாக கிடக்கு என்ன. வரா என்ன கூடு இதுகளுக்கு வரா நல்ல நீட்டாக சூப்பராக இருக்குண்ணே. சாப்பிட்ட தோசை சாப்பிட்ட வாழைப்பழம் சமைச்சு போச்சு. இது மாமரம் என்ன மாமரத்தை பார்த்துங்க நல்லா இருக்கு. மாமரம் சூப்பராக இருக்கு. அங்கே ஆடு நிற்கிறேன் ஆடு. சிங்கம் நிற்கிறேன் இங்கே. என்ன வேலை எந்த கலரில் நிற்கிறேன் நான் இங்கே 2 கலரில் வரும் அது அப்படியே. இங்கே தோடம்பழம் இது நல்லா இருக்கு. போய் கொண்டு போய் நின்று கொஞ்சம் தாங்க பழத்தை சாப்பிடலாம். இங்கே நீங்கள் சந்தைக்கெல்லாம் போகுது. இங்கே வந்தீங்கன்னா கணக்காக வாங்கிட்டு போகலாம். இங்கே விழுந்து வச்சு தானே கிணக்கு விழுந்துடாது. நல்லா நுறிய இருக்கு என்ன தோட மரம். அங்கெல்லாம் பிள்ளை கொடுத்து காசு கொடுத்து வாங்குறீங்க. காசு கொடுத்து வாங்குறது இல்லை உண்மையிலே. சில வீடுகளில் நீங்கள் உண்மையிலே இங்கே இலங்கையிலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து பார்க்குற மக்களுக்கு சொல்கிறோம் உண்டு. நீங்கள் வீட்டில் இப்படி பெரிய உழவுன்னு சொன்னால் இப்படி மரங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களோட நாளாந்த தேவைக்கு உதவும். மற்ற கொண்டே சந்தையிலையும் விற்கலாம். நல்லா இருக்கும். காசும் பெறும். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரயோசனப்படும். நல்ல விஷயம். இந்த மரத்துலலாம் முந்தி ஓடுறாங்க. இப்போ வர பயமா கிடையாண்டா என்ன இல்லை நல்லா இருக்கு. இங்கே ரோஸ் இது ரோஸ் இல்லை குரோட்டன் பாருங்க. பழைய காலத்து முறையில் அடுப்பெல்லாம் கிடக்கு. சில பேர் வந்து சமைச்சு சாப்பிட்றது வெளியில் நல்லா இருக்கும். கோடாலி இருக்குது. கோடாலி இப்போ காசியாக தான் கிடக்குன்னு இல்லை வாங்க. இதில் தினானியை போட்டு படுக்க நல்லா இருக்கும். இது தேசி மரம் என்ன இதுவும் தோட மரம். தோட மரம் இதுவும் பெருசாக நிறைய இருக்குது. தோட மரம் இந்த பாட்டி ஜெயமல்லேருந்து பாட்டி பார்க்கணும். உங்களோட பாட்டியே பெரியம்மா லண்டன்லேருந்து பார்க்குறா. ஜெயமல்லேருந்து பார்க்குறா. காய் சொல்லுங்க கலை சொல்லுங்க கை காட்டுங்க. இப்படி கை காட்டும். கிஸ் பெரியப்பா கிஸ். என்ன பேர் உங்களுக்கு? சின்ன பேபி வீடியோ காலில் வடிவ கதை பேர் சிரி பேர். அங்கே போகக்கூடாது. கலை சொல்லுங்க வெக்குமே. வேறு மெட்ட பக்கம் காட்டினா பாப்பா நீங்கள் கோழியை பாப்பா ஆமாடா. நாங்களாடு கோழியை பாப்பா. என்ன அண்ணி என்ன நான் கத்துறது கடிக்காது. என்ன கத்துறது பொம்பு என்ன காங்க கத்துறது. கலை கை காட்டுங்க டேட்டா காட்டுங்க கூப்பிடுவாங்க. கலை சொல்லுவாங்க. வைக்கப்படுற வீடியோக்கள் நல்லா கைப்பி இப்போ வைக்கப்படுறாரு. காக்கா என்ன காக்கா கத்துறது. காக்கா என்ன கத்துறது சொல்லுங்க. காக்கா என்னோட மனைவி விட்ட போட்டு வந்துட்டேன். அவர் ஹாய் ஒன்று சொல்லிவிட்டு வந்துட்டேன். எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே பேபி ஒன்று இருந்தால் அவரை பார்க்கத்தான் போனான். பார்த்துட்டு வந்துட்டு பின்னி வந்து நாங்கள் போக போகிறேன். வேறு என்ன மக்களே
இந்த வீடியோவையும் பார்த்துருப்பீங்க, இந்த வீட்டை பார்த்துருப்பீங்களா, எப்படி வீடு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த தம்பி தான் நல்ல வடிவாக பெயிண்ட் கொடுத்துருக்கான், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா அடிச்சிருக்கான். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.